வணக்கம். நாங்கள் இந்த காணொளியில் பார்க்க போகிற விஷயம் நடைப்பயிற்சி. உண்மையிலே சொல்லப்போனால் ஆகச் சிறந்த உடற்பயிற்சி நீச்சல் என்று சொல்லப்படும். அதாவது கைகள் மற்றும் கால்கள் எல்லாம் ஒரு சேர ஒரு சீர்நிலையாக அசைவுகளுக்கு உட்படுத்துகிற அந்த ஒரு அங்கங்கள் எல்லாம் சேர்த்து தொழிற்படுற ஒரு நடைமுறையாக அந்த நீச்சல் பயிற்சியை சொல்கிறதால இதுதான் ஆகச் சிறந்த உடற்பயிற்சி என்று சொல்லுவோம். இதுக்கு அடுத்ததாக நடைப்பயிற்சியை நாங்கள் ஆகச் சிறந்த ஒரு உடற்பயிற்சியாக நாங்கள் காண்கிறோம். இப்போ நாங்கள் ஏன் நடைப்பயிற்சி செய்யணும், ஏன் நடக்கணும் என்று சிலர் எண்ணுவாங்க. உதாரணமாக ஒருவர் வீதியால் போகிறாரு, பஸ்ஸுக்கு ஏறுறதுக்கு போகிறாரு, பஸ் ஸ்டாப்புக்கு போகிறாரு, நடந்து போகிறாருண்டா மற்றவர்கள் என்னென்னு சொல்லுவாங்க, ஒரு பேராசிரியர் இப்படி நடந்து போகிறீங்களே ரெண்டா அவருக்கு ஒரு மாதிரியா இருக்கும், என்னடா இது நடக்கிறதுக்கு கூட ஒரு இப்படியா சொல்கிறாங்களேண்டு. ஆனால் உண்மையிலே நடைப்பயிற்சி என்றது எங்களோட உடம்புக்கு எவ்வளவு முக்கியமானது என்று பலருக்கு தெரியாது. அது ஒரு விஷயம் பாதிக்கப்பட்ட பிறகுதானா இந்த நடைப்பயிற்சியில் முக்கியத்துவம் இப்படி இருக்கிறதா எல்லாரும் கண்டுகொள்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு நீரிழிவோ ப்ரெஷர் அப்படியான விடயங்கள் அந்த நோய்வாய்ப்பட்ட பிறகுதான் நடைப்பயிற்சியின் அவசியம் ஒரு ஆளுக்கு விளங்குது. இப்போ ஏன் நாங்கள் நடக்கணும், என்ன காரணத்துக்காக நடக்கணும்? நடக்கக்குள்ளேயே எங்களுக்கு இயற்கை சார்ந்த சிகிச்சை மேற்படுது. நாங்கள் நடக்கிற நேரம் எங்களுக்கு பல்வேறுபட்ட உடம்பில் கால் தசைகள் வலுப்பெறுது, எங்களோட கால் பாதங்கள் வலுப்பெறுது. இதனால் நடைப்பயிற்சி மிகவும் முக்கியமானது. இப்படி செய்கிறதால எங்களோட உடம்பில் ஒரு புதுவித எக்ஸசைஸ் மாதிரி அது அமையுது. எங்களுக்கு பல்வேறுபட்ட கொழுப்புகள், கொலஸ்ட்ராலோ அதுகளோ அது ஒவ்வொன்றும் நிற்காமல் அந்த எக்ஸசைஸ் மூலமாக அது ரிலீஃப் ஆகுது. இப்படியான பல்வேறுபட்ட அம்சங்கள் இந்த நடைப்பயிற்சியால் கிடைக்குது. சிலருக்கு மன அழுத்தம் ஏற்பட்டால் கூட நடைப்பயிற்சி செய்வாங்க. உதாரணத்துக்கு அந்த கர்ப்பிணி பெண்களை பார்த்தா நடைப்பயிற்சி செய்வாங்க, மெதுவாக நடப்பாங்க, பார்க் பீச்சுகளை நடப்பாங்க. ஆனால் பெரும்பாலான இப்போ நடக்கிறாக்களை ஒரு இன்டர்வியூ பண்ணி பார்த்தோம்னா எனக்கு நீரிழிவு இருக்குது, எனக்கு ப்ரெஷர் இருக்குது, அதால் நடக்கிறேன் அப்படி ஒரு காரணத்தை வச்சு சொல்லுவாங்களே தவிர இப்படி நடந்தால் இப்படியான விஷயங்கள் இந்த நோய்கள் வராது என்றத சிரமேற்கொண்டு முன்னேற்பாடாக நடக்கிறாங்க என்று பார்க்கக்கூட ஒத்தரும் இல்லை. சிலாக்கள் பார்க்லேயோ பீச்லேயோ ஓடுவாங்க, ஒரு கப்பிள்ஸாக ஓடுவாங்க, பார்க்கக்குள்ளே எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். இந்த நடையால் ஏற்படுற உடலியல் பலன்கள் என்ன, உளவியல் பலன்கள் என்ன? உடலியல் பயன்கள் என்று பார்க்கக்கூட இரத்த அழுத்தம் சீராக இருக்கும். மற்றது புற்றுநோயையும் இது இல்லாமல் செய்யும் ஒரு கட்டத்தில் என்று சொல்கிறாங்க. மற்றது இந்த நடையால் எங்களோட எலும்பு தசைகள் வலுப்பெறும் என்று சொல்கிறாங்க. எலும்பு தசை இயக்கங்கள் சீராக அமைய போகுது. இப்படியான பல்வேறுபட்ட பலன்கள் உடலியல் பயன்களாக எங்களுக்கு கிடைக்குது. இதே மாதிரி உளவியல் பயன்கள் என்னென்னு சொல்லி பார்க்குற நேரம் எங்களோட மன அழுத்தம் குறையுது. ஒரு பீச்சிலேயோ பார்க்லேயோ நாங்கள் நடந்து போகிறோம்டா எங்களோட தாட்ஸ் அந்த இயற்கை ஆண்டியே இருக்கிறதால எங்களோட ரிலீஃப் மைண்ட் செட்டுக்கு ஒரு கொண்டிருக்கோம். அப்படியே அந்த பல்வேறுபட்ட பலன்கள் இந்த நடைப்பயிற்சி மூலம் கிடைக்குது. இந்த நடைப்பயிற்சியில் எப்படி நாங்கள் இயற்கை சிகிச்சையை உட்கொண்டு வரோம்டா ஒரு காற்றோட்டமான ஒரு இடத்துல நடக்கிற நேரம் அங்கே இருக்கிற காற்று எங்களோட நடைப்பயிற்சியோட சேர்த்து துணை புரியுது. நாங்கள் எங்களோட மைண்ட் செட் மாறுது, அந்த இடத்துக்கு மாறுது. ஒரு விஷயத்தை நாங்கள் போக்காட்டுறோம், அதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் இழக்கிறோம்ன்ற மாதிரியான ஒரு தோற்றுக்கு வாரோம். எங்களுக்கு இருக்கிற கவலைகள் எல்லாம் எங்களோட நடையோட சேர்ந்து அந்த நடைப்பயிற்சியோட சேர்ந்து போகுது. அப்படி என்ற ஒரு இடத்துக்கு நாங்கள் வாரோம். இப்படியா பல்வேறுபட்ட பலன்கள் இந்த நடைப்பயிற்சியால் எங்களுக்கு ஏற்படும். மற்றது இந்த நடைப்பயிற்சி மேற்கொள்கிறார்கள் யார் என்று பார்த்தா இப்போ இந்த காலகட்டத்தில் வயசு போனாக்கள், இந்த நான் சொன்ன நோய்களால் நீரிழிவு, இரத்த அழுத்தம், உயர்குருதிகள் அப்படியான நோய்களால் பாதிக்கப்பட்டார்கள். இன்னொரு தரம் இந்த நோய்கள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறார்கள். இப்படியானாக்கள் தான் நடக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டியது யார் என்று பார்த்தால் எங்களோட உடம்பை நாங்கள் கட்டுக்கோப்பாக வச்சிருக்கணும், எங்களோட உடல் சரியாக இயங்கணும் என்று மைண்ட் செட் இருக்கிறார்கள். எங்களோட மைண்டும் எங்களோட ஒரு நிலைப்படணும், எங்களோட மனது ஒரு நிலையாக இருக்கணும். எங்களுக்கு மன அழுத்தமோ எப்படிப்பட்ட சவால்களோ அதை எதிர்கொள்ளணும் அப்படியா நான் யோசித்தோம்டா எங்களுக்கும் இந்த நடைப்பயிற்சி
துணையாக இருக்கும். சிலர் சொல்லுவாங்க உடம்பை குறைக்கத்தானே நடக்கிற. உண்மையிலே நடைப்பயிற்சி என்றது பெரும்பாலான நபர்கள் எண்ணம் வந்து நடைப்பயிற்சி என்றால் வந்து உடம்பை குறைக்கிறதுக்கு நடக்கிறது. இது ஒரு உண்மையிலே உடம்பை குறைக்கிறதுக்கு நடக்கலாம், சரி. அதே உடம்பை குறைக்கிறது, வயிற்றை குறைக்கிறதுக்குன்றெல்லாம் தனி எக்ஸசைஸ் இருக்குது. வயிற்றை குறைக்கிறதுக்கு பல எக்ஸசைஸ்கள் இருக்குது. நடைப்பயிற்சிக்கும் நடைப்பயிற்சியால் தான் உடம்பு குறையணுமன்றது உண்மையிலே இல்லை. உடம்பு குறைகிறதுன்றது வந்து நடைப்பயிற்சி ஒரு இதாக எடுக்கிறாங்க, ஒரு சின்ன உத்தியாக எடுக்கிறாங்க. ஆனால் இந்த நடைப்பயிற்சியால் வர மற்ற பலன்களை இவங்கள் விளங்கி கொள்கிறாங்களோ இல்லை அதை அவாய்ட் பண்ணுறாங்களோ தெரியல. உண்மையிலே நடப்பதால் எப்படி மன அழுத்தம் குறையுதுன்னு சிலர் கேட்குறாங்க. பல்வேறுபட்ட ஆய்வுகளின் முடிவில் நடப்பதால் உண்மையிலே மன அழுத்தம் குறையும் என்று சொல்லப்படுகிறது. எப்படி என்றால் நாங்கள் நடக்கிற நேரம் எங்களோட ஆன்மாவோ உடம்போ ஒரு சுதந்திரத்தை அனுபவிக்குது. சுதந்திரத்தை அனுபவிக்கிற நேரம் எங்களுக்கு இருக்கிற அந்த பாரங்கள், அதாவது கவலைகள், கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கிற நேரம் அது ரிலீஃப் ஆகுது. இப்படியான ஒரு உளவியல் ஆராய்ச்சிகளையும் இதை நிரூபிச்சிருக்காங்க. இதே மாதிரி பல்வேறுபட்ட நடைப்பயிற்சிகள் இருக்குது. காலையில் ஓடுறது, வித்தியாசமான நடைப்பயிற்சி, ஓடுதல், இப்படியான பல்வேறுபட்ட நடைப்பயிற்சிகள் இருக்குது. மற்ற இந்த நடைப்பயிற்சி மேற்கொள்றதுக்கான மிகச்சிறந்த இடம் என்று சொல்கிற நேரம் பூங்காக்கள் உண்மையிலே மிகவும் சிறந்த இடமாக அமையுது. அந்த பூங்காக்கள் வழியே நாங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் போது அந்த தாவரங்களில் இருந்து வருகின்ற வித்தியாசமான அந்த பிராண வாயுக்கள் வந்து எங்களோட உடம்பை அடைகிற நேரம் அது சில மூலிகைகளாகவோ அப்படியா செயற்படும் என்று சொல்கிறாங்க. இதை விட சன நெரிசல் உள்ள அந்த வாகன புகை அப்படியான இடங்களில் நடக்கிறத விட இது சாலை சிறந்தது அறிஞர்களாலேயும் ஆய்வாளர்களாலேயும் கூறப்படுகிறது. ஆரம்பத்தில் ஒருவர் கூறியிருந்தார், ஒரு நகைச்சுவையான பதிவு மாதிரி தான் இருந்தது. ஆனால் உண்மையிலேயே அது எவ்வளவு பெரிய உண்மை என்று நான் பிறகுதான் கண்டுகொண்டேன். அதாவது ஆரம்பத்தில் அவர் நடந்து சென்று கொண்டு தான் இருந்தார். அவருக்கு ஓரளவு வசதி வந்த பிறகு ஒரு ஈருருளி ஒன்றை வாங்குகிறார். சைக்கிள் என்று சொல்லுகிறோம், துவிச்சக்கர வண்டி ஒன்றை வாங்கி இயக்கி கொண்டு செல்கிறார். அவருக்கு இன்னும் அவர் ஆசை மிகையிட்டால் ஒரு மோட்டார் சைக்கிள் ஒன்றை வாங்குகிறார். மோட்டார் சைக்கிள் ஒன்றை வாங்கிவிட்டு அதில் சென்று கொண்டிருக்கும் போது அடுத்து அவரது நினைவு மாறுகிறது, அவர் மனநிலை மாறுகிறது. ஓரளவு வசதி வந்ததும் மற்றவர்கள் காரில் செல்கிறார்களே, அந்த இக்கரை மாட்டுக்கு அக்கறை பற்றி அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் எங்களுக்கு கிடைச்சிட்டா நாங்கள் அதை விட மேலா போய்கொண்டே இருப்போம். அதே மாதிரி தான் அடுத்த கட்டம் அவர் வந்து கார் வாங்குறாரு. கார் வாங்கினது பிறகு அவருக்கு ஒரு கட்டத்தில் அவருக்கு என்ன நடக்குதுன்னா ஒரு வருத்தம் வருது. அதாவது அவருக்கு நிறை சம்பந்தமான உடல் எடை கூடி வயிறு கொழுப்பு படிந்து அப்படியான வருத்தம் ஒன்று ஏற்படுகிறது. இப்படி வந்த பிறகு மருத்துவர்கள் அவரை உடற்பயிற்சியில் ஈடுபட கூறுகிறார்கள். அப்போ இவர் திரும்ப பழைய மாதிரி வராரு. நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும், ஓட வேண்டும் மற்றும் சைக்கிள் துவிச்சக்கர வண்டி இயக்க வேண்டும் என்ற மாதிரி மருத்துவர்கள் பரிசீலனையின்படி இப்படி வராரு. ஸோ அப்போ இவர் சொல்கிறாரு, நான் இருந்த நிலையிலே இருந்திருக்கலாம், என்ற ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு என்ற உடல்ற சீரை நான் இழந்துட்டேன் அப்படி என்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து ஒரு நகைச்சுவை பாணியில் சொல்லியிருந்தார். உண்மையிலே கேட்பதற்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தாலும் யோசித்து பார்த்தால் உண்மையில் அது ஒரு உண்மையான விடயமாகவும் தோன்றுகிறது. இப்படியா மக்களே, நடைப்பயிற்சி என்பது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விடயமாக தொழிற்படுற அதே வேளை ஒரு ஆன்மீகவாதிகளாகட்டும் சரி, ஒரு உளவியலாளர்களாகட்டும் சரி, மற்றும் முக்கியமாக மருத்துவர்களாகட்டும் சரி, இப்படி இந்த 3 பேரையும் ஒன்றிணைக்கிற ஒரு விடயமாக இந்த உடற்பயிற்சி என்றது அமையுது. அதாவது மருத்துவர்களும் உடற்பயிற்சியை ரெவ பண்ணுவாங்க, உளவியலாளர்களும் உடற்பயிற்சியை ரெவ பண்ணுவாங்க, கவுன்சிலர் அதாவது உளவள துணையாளர்களும் இதை ரெவ பண்ணுவாங்க, ஆன்மீகவாதிகளும் இதற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போ இப்படி எல்லா பலதரப்பட்டவாதிகளும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு பயிற்சியாக உடற்பயிற்சி அமைது. அதுலேயும் இந்த நடைப்பயிற்சி என்றது வந்து மிகவும் முக்கியமாக அமைது என்று சொல்லி இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறோம்.